ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் தயிர் குழம்பு செய்யறதுக்காக ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் கொஞ்சமாக உப்பு போட்டு இதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு 2 பல் பூண்டும் 1/4 இன்ச்சு சைஸ் இஞ்சியும் நம்ம இது கூட ஆட் பண்ணி அதையும் ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அந்த கடாய் சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.